எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்கள், எங்களுடைய அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக நாம் வரலாற்று சம்பவங்களையும் அதோடு தொடர்புடைய கடவுளுடைய செய்தியையும் கடவுளுடைய குரலையும் நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு யோபினுடைய புத்தகத்தை குறித்து நாம் திருமறையிலே பார்க்க வந்திருக்கிறோம். யோபினுடைய புத்தகம்தான் திருமறையிலே பழைய புத்தகம். ஆர்டரில் வேணால் அது இடையில் இருக்கலாம், ஆனால் யோபினுடைய புத்தகம் மிகவும் பழமை வாய்ந்த புத்தகம். இன்னொரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணங்களுக்கு முன்பதாகவே இந்த புத்தகம் உண்டு என்று வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. யோபுவை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். யோபுவை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிற பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு அந்த புத்தகத்தை நாம் பயன்படுத்துவோம். ஒரு ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் யோபுலேருந்து சொன்னோம்னா, யோபு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு யோபு புஸ்தகத்தில் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு செய்தி நம்ம டக்குன்னு சொல்கிறதுனது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதுதான் நாம் யூஸ்வலாக யோபுனுடைய புத்தகத்தில் வந்து சொல்லுகிற ஒன்று. நாம் அநேக முறை அநேக சிந்தனைகளில் தியானித்திருந்தாலும் ஒரு சில குறிப்புகளை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோபு உத்தமனும் சர்மார்கனும், கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய், அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரே மனிதன் யோபு. பொறுமையிலே சிறந்தவர் என்கிற சிறந்த பண்பும் அவருக்கு இருந்தது. இங்கே நடக்கிற ஒரு விஷயம், யோபுனுடைய புத்தகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த ஒரு பல பரீட்சை. கயிறு இருக்கிற போட்டின்னு வச்சுங்களேன். இதில் யோபுக்கு என்னன்னு தெரியாது, நம்ம தான் கயிறுன்னு தெரியாது. இல்லை, கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையில நடக்கிற கயிறு இருக்கிற போட்டி. இதில் கயிறு யார்? யோபு. ஏன் இந்த பாடுகள் என அங்கலாய்த்ததை நம்மால் காண முடிகிறது. கேள்விக்கு பதில் பெற்றுக்கொள்வதை விட கடவுளை பற்றிய அறிவு மிகவும் தேவையானது என்பதை கடவுள் அங்கே உணர்த்துகிறார். புரியுதில்ல? ஏன் எனக்கு இந்த சோதனை என்கிற கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் தேடுவதை விட கடவுளை பற்றிய அறிவு மிகவும் தேவை என்பதை கடவுள் யோபுக்கு உணர்த்தினார். ஏன் எனக்கு இந்த தொல்லைகள் என்று கேட்பவர்களுக்கு இதுதான் சிறந்த பதில். அநேக நேரங்களில் நாம் எழுப்புகிற கேள்வி, ஏன் எனக்கு, நான் எந்த பாவமும் செய்யலையே, நான் பாட்டில் இருக்கேன்னு, இப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எழுப்புகிற இந்த கேள்விக்கு அநேக காரியங்களில் இது பதில் சொல்கிற ஒன்றாக இருக்கிறது. பூமியிலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஃபஸ்ட்டு, பூமியிலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இந்த கேள்வி நாம் எழுப்புகிற பொழுது ஒரு பதில் என்ன இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், பூமியிலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஒரு நாள் கர்த்தருடைய அரசருக்குள்ளே நாம் செல்லுவோம், அப்பொழுது யாவையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதுவரை நமக்கு பெருசாக விளங்காது. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பூமியிலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஒரு நாள் கர்த்தருடைய அரசருக்குள்ளே செல்லுவோம், அப்பொழுது யாவையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம், ஏனெனில் இப்பொழுது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்கலாய் காண்கிறோம், ஆனால் அப்பொழுது நாம் நேரில் காண்போம். இப்பொழுது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்பொழுது கடவுள் என்னை அறிந்தது போல முழுமையாய் நான் அறிவேன். நான் வேறு டிரான்ஸ்லேஷன் வந்து படிக்கிறேன். எனவே நம்முடைய அறிவு சொற்பமானது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மட்டும் இங்கே உறுதியாக நம்மால் காண முடியும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கடவுளத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை ஏன் எனக்கு அப்படின்னு இந்த கேள்வி எழுகிற பொழுது திருமறையிலே நாம் உடனடியாக பெற்றுக்கொள்கிற பதில் என்ன என்று சொன்னால்,
நாம் அவரால் படைக்கப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் பராமரிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கடவுளத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற பதில்தான் உடனடியாக திருமறையில் நமக்கு கிடைக்கிற ஒன்று. இங்கே காணப்படுகின்ற நற்பண்புகள் என்ன என்ன என்று சொன்னால், மிகவும் தூய்மையான வாழ்க்கை, கடவுளுக்கு பலி செலுத்துவதிலே தவறாதவர், எனவே கடவுளை தொழுது கொள்வதிலும் பாவ மன்னிப்பு நாடுவதிலும் தவறாதவராக இருந்தவர், பிறருக்கு அதிகமாக உதவி செய்கிறவர், எல்லா பிள்ளைகளையும் எல்லா செல்வத்தையும் இழந்த பொழுதிலும் கர்த்தரை அவர் துதித்தார், பொறுமையோடு பாடுகளை சகித்து கொண்டார், மனைவியின் துர் ஆலோசனைகளையும் நண்பர்களின் குற்றச்சாட்டுகளையும் கேட்டு அதற்கு அவர் பதிலளித்தார், கடவுளை அவதூறாக பேசாமல் மிக கவனமாக இருந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிலே நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற மாபெரும் உறுதியோடு யோபு வாழ்ந்தார். கடவுளுக்கு முன்பாக தம்மை முழுமையாக தாழ்த்தினார். தன்னை குற்றம் சாட்டக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்ற நல்ல பண்பை தன்னிலே பெற்றிருந்தார். இழந்த யாவையும் மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். மிகவும் சிறந்த நீதிமான்களிலே ஒருவர் என்று கடவுளால் சாட்சி பெற்றவர். இவைகளெல்லாம் நல்ல பண்புகளாக யோபை குறித்து நாம் திருமறையிலே காணுகின்றோம். பலவீனம் என்றும் இருக்கிறது. பலவீனம் என்று நாம் காணுகிற பொழுது விசுவாசியான யோபுவின் உள்ளத்திலே பயம் இருந்தது. 3ஆம் அத்தியாயம் 25ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிறோம். எனவே விசுவாசியான யோபுவின் உள்ளத்திலே பயமும் இருந்தது. கடவுளை கேள்வி கேட்டார். ஆனால் கடவுள் யோபுவின் சொற்களிலே குற்றம் காணவில்லை. கேள்வி கேட்டார், ஆனால் அந்த கேள்வியில் எதை கடவுள் காணவில்லை? ஒரு குற்றத்தையும் அந்த கேள்வியிலே கடவுளால் காண முடியவில்லை. இவ்வளோதான் பலவீனம் என்று சொல்லுகிற பொழுது இந்த குரல் நீதிமான் என்று நிரூபிக்கப்படுவதற்கான குரல். அந்த குரல் என்னவென்று சொன்னால், அவனுக்கு உரியதெல்லாம் உன் கையில், அவனுக்கு உரியதெல்லாம் உன் கையில். 12ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது. இது கடவுள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவனுக்கு உடையதெல்லாம் உன் கையிலே இருக்கிறது. இந்த குரல் எதை வெளிப்படுத்துகிற குரல் என்று சொன்னால், நீதிமான் என்று நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு குரலாக இந்த குரல் வெளிப்படுகிறது. மக்கள் இவ்வுலக நன்மைகளுக்காகவே கர்த்தரை தேடுகிறார்கள். இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளுக்காகவே கடவுளை தேடுகிறார்கள். தொல்லைகள் வந்தால் அவரை தூற்றுவார்கள். நான் சில நேரத்தில் சொல்கிறது உண்டு, ஏன் ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம், ஏன் ரெகுலராக சர்ச்சுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸில், சாரி நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் நின்று போகிறீங்க. அப்புறமா நான் என்ன ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிற ஒரு விஷயம், எதுக்கு வரோம் அப்படின்னா, கடைசியாக ஒரு ஆல் டிக்கெட் கிடைக்கும் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க, வருவோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி. அல்டிமேட்டாக நம்ம கோல் எது? பரலோகம் போயிடணும் இல்லை சாமி. நான் தான் ரெகுலராக கோயிலுக்கு வந்தேனே சாமி, ஒரு மீட்டிங் தவறாத ரெகுலராக பைபிள் படிக்கணும் சார், டெய்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எத்தனை தடவை நான் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் என்னுடைய தரங்களாக நான் என் சைடில் இருக்கிற என்னுடைய மதிப்பீடுகளாக காமிச்சு எனக்கு எது வேணும்? பரலோகம் வேணும். அல்டிமேட்டாக அதுதான் இல்லை. இந்த உலகின் நன்மைகளுக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. தொல்லைகள் வந்தால் அவரை தூற்றுவார்கள். இது சாத்தானுடைய கூற்று. அப்படி தான் இங்கே யோபுக்கு வைக்கிறான். நீ இவ்வளோ ஆஸ்தியும் இவ்வளோ சொத்தும் கொடுத்துக்கிற, அதனால் அவன் கூட இருக்கிறான், அவ்வளோதான். எடுத்துப்பாரு. இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்வை அப்படியே பிரதிபலித்து காட்டுகிறான். யாருக்கு தெரியுது? அது யாருக்கு தெரியுது? சாத்தானுக்கு கிளியராக தெரியுது. அப்போது இதுதான் மனுஷன் லைஃப், இதுதான் அவன் ஆம்பிஷன், இதுதான். இது எல்லாத்தையும் கொடுத்தா என்ன பண்ணுவான்? எடுத்துட்டா இந்த ரெண்டுத்தையும் அவன் மிக தெளிவாக சொல்கிறான். கடவுள் சொல்கிறார், எல்லாரும் அவ்வாறு இல்லை, எந்த நிலையிலும் என்னை நேசிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் சாத்தானுக்கு சவால் விடுகிறார். அதனால தான் சொல்கிறாரு, உன் கையிலே நான் கொடுக்கிறேன். துணிச்சலாக சொல்கிறார். நீ என்ன நினச்சிருக்கிற? எல்லாம் இருந்தால் இருப்பாங்க, எடுத்துட்டா மறுதளிச்சிருவாங்க, நீ சொல்கிறல. துணிச்சலாக சொல்கிறாரு, ஒரு சவால் விடுறார். மொத்தத்தையும் உன் கையில் கொடுக்குறேன். இதுதான் யோபினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒன்று. என் கையில் இருப்பவனை உன் கையிலே கொடுத்தாலும் அவனை உன்னால் உனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி நமக்கு தியானம். என் கையில் இருக்கிற அவனை உன் கையிலே கொடுத்தாலும் நீ அவனை உனக்கு
சொந்தமாக்கி கொள்ள முடியாது. இதை சொல்லுகிற துணிவு நமக்கு இருக்கிறதா? என்னையும் உங்களையும் பார்த்து கடவுளால் இப்படி சொல்ல முடியுமா? என் கையில் இருக்கிற என் பிள்ளை நான் எடுத்துக்க, உன் கையில் கொடுத்துட்றேன், ஆனால் உனக்கு அவனை சொந்தமாக்கி கொள்ள முடியாது என்று கடவுள் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கடவுளால் அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்விலே அப்பொழுது நாம் இது யோபுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிகப்பெரிய ஒரு பாடம். முதலிலே செல்வம் பாதிக்கப்பட்டது. 1:14-15. ஏன் இது செல்வம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், எருது கழுதை இவையெல்லாம் அக்காலத்தின் செல்வங்கள். நீதிமொழிகள் 14:4. இரண்டாவதாக உணவும் உடையும் பாதிக்கப்பட்டன. 1:16. ஆடுகள் உணவுக்கும் உடைக்கும் பயன்படுத்தப்பட்டது. நீதிமொழிகள் 27, 26, 27. மூன்றாவதாக வாணிபம், பயணம், பாதுகாப்பு இவை எல்லாமே பாதிக்கப்பட்டது. 1:17. ஒட்டகங்கள், பயண வாகனங்கள், இது நமக்கு தெரியும், ஆதியாகமம் 24:10. நான்காவதாக குடும்ப அங்கத்தினர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 1:19. இவையெல்லாம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸில் உடலை நோயினால் பாதித்தார். 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியம் 8ஆம் வாக்கியம். மனைவியின் வார்த்தைகளால் சாத்தான் அவனை சுட்டான். 2:9. நண்பர்களின் சொற்களால் யோபுவை பாதித்தான். 2:11. நண்பர்கள் அனைவரையும் துரத்திவிட்டான். 19:13-16. இவையெல்லாம் சாத்தான் எடுத்த பிரயத்தனங்கள். மனதை கலக்கத்தாலும் கேள்வியினாலும் நிறைத்தான். 3ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியம். கனவுகளை ஏற்படுத்தி கலங்க பண்ணினான். 7ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியம். பிறரால் பழிக்க வைத்தான். 30ஆம் அத்தியாயம் 1:9. இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்ள ஒரே ஒரு அணுகுமுறை, அது யோபு காட்டுகிற அணுகுமுறை, கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம். இது யோபனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு நன்றி என்று சொல்லுகிற அந்த அணுகுமுறை. இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்ளுகின்ற இந்த சூழ்நிலையிலே யோபுடைய ஒரே ஒரு அணுகுமுறை, யோபு காட்டுகிற அணுகுமுறை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது. இன்றைக்கு நான் என்னை இந்த சிலுவை நிழலிலே பரிசோதித்து பார்த்தால் என்ன பரிசோதித்து பார்க்க முடியும்? முதலாவதாக தீய விருப்பங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை சாத்தான் என்ன சொன்னால், இதெல்லாம் இந்த ஆஸ்தியெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால்தான் உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு தேவைதான், ஆனால் என்னுடைய நாட்டம் முழுவதும் எதில் இருக்கக்கூடாது? அதை சார்ந்த ஒன்றாகவே இருக்கக்கூடாது. பொண்ணு, பொருள், ஆஸ்தி, பட்டம், பதவி இதுவாகவே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விருப்பங்களிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்பது இந்த சாத்தானுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து, சாத்தான் கடவுளத்தில் சொன்ன ஒரு காரியத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடம். இந்த விருப்பங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். யோசேப்பு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயம் 7-9 உள்ள வாக்கியங்களில் நாம் படிக்கின்றோம். மறுத்தான், ஓடினான். இந்த உலகத்தினுடைய இச்சை, ஆனால் கனி தருகிற ஒரு செடியாக யோசேப்பு இருந்தான். மறுத்தான், ஓடினான். இந்த விருப்பங்களிலிருந்து விலகி ஓடுகிற ஒரு மனிதனை திருமறையிலே நம்மால் காண முடிகிறது. பாவ அறிக்கைக்கு முன்பாக ஒரு பெரிய வறட்சி. 32ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வாக்கியங்கள். நேற்று கான்ட்ராக்ட் மீட்டிங்கில் கூட இந்த வசனத்தை மேற்கோள் காட்டினேன். 32, 3, 4. பாவ அறிக்கைக்கு முன்பாக ஒரு வறட்சி, கோடைக்கால வறட்சி போன்ற ஒன்று. ஆனால் யோபுவின் சாட்சி, இந்த பாவம் என்பது சம்பத்தை எல்லாம் அழிக்கும். இந்த பாவம் என்பது சம்பத்து எல்லாவற்றையும் அழிக்கிற ஒன்று. இந்த விருப்பங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற பாடத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, கடவுளுடைய பரிசுத்தமும் நம்முடைய ஒன்றுமில்லாமையும், கடவுளுடைய பரிசுத்தமும் நம்முடைய ஒன்றுமில்லாமையும் அநேக நேரங்களில் மனிதனுடைய வாழ்வில் காணப்படுகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். நான் யார்? நான் நீதிமான் இல்லை, நான் நீதிமான் என்கிற எண்ணம். அது நாம் பணியாற்றுகின்ற இடங்களிலே, நாம் வாழ்கிற சமுதாயத்திலே ரொம்ப எக்ஸ்பெஷலி எங்கே காட்டுறோம்? சர்ச்சில். நான் ரொம்ப நீதிமான். ஏன்னா என்னுடைய இன்னொரு ஆஃப் யாருக்கு தெரியாது? சர்ச்சில் தெரியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறது? நான் தான் ரொம்ப நீதிமான்.
என்று காட்டுகிற இந்த மனப்போங்கு இல்லை, கடவுளுடைய பரிசுத்தமும் என்னுடைய ஒன்றுமில்லாமையையும் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். தன்னை அறிவதே அறிவுகளெல்லாம் சிறந்த அறிவு. தன்னை அறிவது தான் அறிவுகளெல்லாம் சிறந்த அறிவு. கடவுளுடைய பரிசுத்தத்தின் தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். அது நாம் பின்னால் வர நாளில் ஒரு நாள் தியானிப்போம். ஏசாயா 6ஆம் அத்தியாயம் 1 முதல் 5 வரை உள்ள வாக்கியங்களிலே, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். கடவுளுடைய பரிசுத்தமும் என்னுடைய ஒன்றுமில்லாமையும். அதை ஏசாயா அறிந்திருந்தார். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனிதன். யோபு சொல்கிறார் 42ஆம் அத்தியாயம் 5ஆம் 6ஆம் வாக்கியங்களிலே, முன்பு காதால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்களாலே காண்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை அருவருத்து மனம் திரும்புகிறேன். கடவுளுடைய பரிசுத்தமும் என்னுடைய ஒன்றுமில்லாமையும் பேதுருடைய வாழ்க்கையில் நாம் காணுகின்றோம். லூக்கா 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியம், அற்புதமான மீன்பிடிப்பு, அற்புதமான மீன்பிடிப்பு. ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும், நான் பாவியாக மனிதன், நான் பாவியான மனிதன். இங்கே பேதுருவால் எதை உணர முடிகிறது? கடவுளுடைய பரிசுத்தத்தை, ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய ஒன்றுமில்லாமையும் அங்கே உணர முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா ஒரு உதாரணம், யோபு ஒரு உதாரணம், பேதுரு ஒரு உதாரணம். கடவுளுடைய பரிசுத்தமும் என்னுடைய ஒன்றுமில்லாமையும். ஒன்றை நாம் இங்கே சிலுவையின் நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது, கடவுளுடைய சமூகத்திலே வருகிற பொழுது நாம் யாருக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது? அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, என்னுடைய ஒன்றுமில்லாமை என்பதை நான் உணர்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இல்லை, இதில் இருக்கிற தியானம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய குற்றச்சாட்டு. ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம், ஓசியா 8:12, அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். என் வேதத்தையே எழுதி என் கையில் கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. கடவுள் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பரிசுத்தத்திற்கென்று இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு இணையான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நாம் கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்வதற்குரிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கொடுத்திருக்கிறார். நாம் இவற்றையெல்லாம் அந்நிய காரியமாக எண்ணினோம் என்பதுதான் யோபுனுடைய புத்தகத்தில், ஓசியாவுடைய புத்தகத்தில் நாம் காண்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் யோபு இங்கே சொல்லுகிறார், அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு தேவையான உணவை விட அதிகமாக காத்துக்கொள்வேன். அவர் எதை பார்த்தார்? இந்த கடவுளுடைய வார்த்தை எனக்கு தேவையான என்னுடைய உணவை விட நான் அதிகமாக காத்துக்கொள்வேன் என்று யோபு சொல்கிறார். அதனால தான் யோபுவால் கடைசி வரை ஒரு நீதிமானாக இருக்க முடிந்தது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்தினுடைய பிற்பகுதியை நாம் காணுகின்றோம். வேதத்தை மறந்தீர்கள், எனவே நான் யாரை மறப்பேன்? உங்களுடைய பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று கடவுள் சொல்கிறார். அவருடைய கோபம் எப்படி இங்கே எரிகிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. நீங்கள் வேதத்தை மறந்தீர்கள், நான் உங்களுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிற கடவுள். தன்னலமின்மை, பிறர் மீது கரிசனை, இது நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபுனுடைய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். விருப்பங்களிலிருந்து மனம் திரும்புதல், கடவுளுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நம்முடைய ஒன்றுமில்லாமை. அடுத்ததாக கடவுளுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை மறந்தார், நம்முடைய சந்ததிகளை கடவுள் மறப்பார். கடைசியாக தன்னலமின்மை, பிறர் மீது உள்ள கரிசனை. அது யோபுனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம். நான் குயிக்காக அந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். யோபு 42ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்தில் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த யோபு. 31ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியங்களிலே பிறர் மீது அவன் வைத்திருந்த மரியாதை. 13 to 15 வேலைக்காரருக்கு அவன் செய்த நியாயம். 19 to 20 உள்ள வாக்கியங்கள் எளியோருக்கு உணவு உடை வழங்கியது. 21ஆம் வாக்கியத்தில் தகப்பன்றோருக்கு காட்டின அன்பு. 24, 25 வாக்கியங்களிலே பொருளாசை இன்மை. 29, 30 எதிரிகளிடம் பரிவு காட்டிய குணம். 32ஆம் வாக்கியம் அந்நியருக்கு உபசரிப்பு. இவையெல்லாம் பிறர் மீது இருக்கிற கரிசனையை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. யோபுவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய குணாதிசயங்கள்: பிறர் மீது வைத்திருக்கிற மரியாதை, சிநேகிதருக்காக ஜெபிப்பது, வேலைக்காரருக்கு நியாயம் செய்வது, எளியோருக்கு உணவு உடை வழங்குவது, தகப்பனற்ற பிள்ளையிடத்தில் அன்பு காட்டுவது, தன்னுடைய வாழ்விலே பொருளாசை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எதிரிடத்திலே பரிவு காட்டுவது, அந்நியருக்கு உபசரிப்பு. இப்படிப்பட்ட மேலான குணாதிசயங்களை யோபு பெற்றிருந்தார்.
தன்னலம் இல்லாத ஒரு வாழ்வை யோபனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையின் அடியிலே நாம் நம்மை பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்மிடத்தில் அந்த மனம் திரும்புதல் இருக்கிறதா? நம்மிடத்தில் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை முழுமையாகி பெற்றுக்கொள்கிற உணர்வு இருக்கிறதா? தன்னலம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். நாம் சோதிக்கப்பட்டாலும் கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு சிந்தனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நாம் சோதிக்கப்பட்டாலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதான் சொன்னார் என்னான்ட்டு, நீ அவனுடைய உயிரை மட்டும் எடுத்துட வேண்டாம், மிச்சம்லாம் உன் கையில் அப்படின்னு சொன்னால் யார் கையில் வச்சுருக்கிறது? அதை அந்த கையில் யார் வச்சுருக்கிறது? கடவுள் வச்சுருக்கிறார். மொத்தமாக கொடுத்தாரு, ஆனால் உயிரை எடுக்க முடியாது அவனால். எனவே நாம் சோதிக்கப்பட்டாலும் கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம். நாம் செல்வத்தை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், ஆரோக்கியத்தை இழக்கலாம். எதை இழக்கக்கூடாது? விசுவாசத்தை இழக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. 1 கொரிந்தியர் 10:13. உங்களுடைய திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க அனுமதிப்பது கிடையாது அப்படின்னு சொன்னால், நாம் சோதிக்கப்படலாம். யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த நெருக்கடி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கலாய்க்கிறோம், ஆனாலும் நாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம். சோதிக்கப்பட்டாலும் கடவுளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். சோதனையிலும் கடவுளை தொழுது கொண்ட யோபு 1ஆம் அத்தியாயம் 20-21 வாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். கடவுளை அவன் குறை கூறவே இல்லை, மறுதலிக்கவே இல்லை. நமக்கு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம்னா, அந்த கடவுளுக்கு இவர் கண்டாக்டர், அந்த கடவுளுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவார். கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விஷயத்தை நம்ம சொல்லுவோம். கடவுளை குறை கூறவில்லை, கடவுளை மறுதலிக்கவில்லை. ஆபகுக் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 17-18 வாக்கியங்கள். எல்லாமே போயிட்டாலும் நான் கர்த்தருக்குள் படிங்க பிக்க 3:17-18. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் இல்லைனாலும் எனக்கு எது இருக்குது? அவர் கொடுத்த ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது, அவர் கொடுத்த மீட்பு எனக்கு இருக்கிறது. நான் அதிலே களி கூறுவேன். இதெல்லாம் மெட்டீரியல், எனக்கு ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த ரட்சிப்பிலே நான் களி கூறுவேன். கடவுளை குறை கூறவில்லை, கடவுளை மறுதலிக்கவில்லை. தன்னுடைய சோதனையிலும் கடவுளை தொழுது கொண்ட யோபு நமக்கு பாடம். குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் உறுதியோடு நிலைத்திருந்த யோபு. குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் உறுதியோடு நிலைத்திருந்த யோபு. யோபு 13:15 நாம் காண்கின்றோம். கொன்றாலும் நான் கடவுள் மீது, இதுதான் விசுவாசத்தின் உச்சம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று இன்றைக்கு சிலுவை நெடிலே நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியம். ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமையோடு ஒப்பிடவே முடியாது. இந்த காலத்துக்குரிய இந்த பாடுகள் எல்லாம் வரப்போகிற மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்கி நாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த பாடுகள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டாலும் உறுதியோடு நிலைத்திருப்பது. சோதனை தற்செயலாக வராது. கடவுள் அறியாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. சோதனை என்பது தற்செயலாக வராது. கடவுள் அனுமதிக்காமல் எதுவும் வராது. ஏனென்றால் சோதனையின் எல்லையை நிர்ணயிக்கிறவர் கடவுள். சோதனையின் எல்லையை நிர்ணயிக்கிறவர் கடவுள். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எனக்கு எல்லாமே போச்சு, செத்துருவேன். இல்லை, அதை பர்மிட் பண்ண மாட்டார். அவர் கோடு வச்சுருக்காரு, அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டார்? பர்மிட் பண்ண மாட்டார். அவன் உயிர் என் கையில், மிச்சம்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? யார் அதற்குரிய எல்லையை வகுத்திருப்பது? கடவுள் அந்த எல்லையை வகுத்து வைத்திருக்கிறார். எனவே சோதனை தற்செயலாக வராது. கடவுள் அறியாமல் எதுவும் நடக்காது. சோதனையின் எல்லையை கடவுள் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். சோதனை தான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த சோதனைகள் எல்லாம் வந்தால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற தருணம் என்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1 அத்தியாயம் 7 வாக்கியம். சோதனை அழிக்க வராது, பரிசுத்தப்படுத்த வருகிறது. சோதனை அழிப்பதற்காக வரவில்லை, சோதனை நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வருகிறது. 1 பேதுரு 1. நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் அந்த வசனத்தை திருப்பி 2 தடவை படிங்க. மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். சோதனை அழிப்பதற்காக வராது, சோதனை நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வருகிற ஒன்று. சோதனை நாம் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையிலே கடவுளை பார்க்கிற பார்வை. யோபு சோதனையிலே கடவுளை நோக்கி பார்த்தான். சாத்தானை பார்த்து அவன் பேசவில்லை. ஏன்டா என்னை இவ்வளோ சோதிக்கிற அப்படின்னு யாரோட கேட்கல. அவன் சாத்தான் இடத்துல அவன் பேசவே இல்லை. அவன் உறவுலாம் எங்கே கிடையாது, சாத்தான்கிட்டே கிடையாது. அவன் சண்டைலாம் யாருக்கிட்ட கிடையாது, சாத்தான்கிட்டே கிடையாது. சோதனையிலே கடவுளை பார்க்கிற பார்வையை யோபு பெற்றுக்கொண்டார். சாத்தானிடத்திலே பேசவில்லை, கடவுளை மட்டுமே நோக்கினான். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22 அத்தியாயம் 31, 32 மிக அருமையான ஒரு வாக்கியம். லூக்கா 22, 31, 32. ரைட். சாத்தான் உன்னை புடைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு லாங்குவேஜ் சொல்லுவாங்க, சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அது. சாத்தான் உன்னை சலிக்க விரும்பினான், நான் உனக்காக ஜெபித்தேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை சாத்தான் நம்மை ஜலிக்க புடைக்க விரும்பலாம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் ஒரு பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு இங்கிருந்து பெற்றுக்கொண்டு புறப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். யோபினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் சாத்தானால் சலிக்கப்படலாம், ஆனால் எனக்காக ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்ல கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் எடுத்ததிலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.